ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சண்டையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, அமித்துக்கும் கெமிக்கும் சண்டை. ஆனால் கெமி கொஞ்சம் ஓவராக தாங்க போகிறாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதிகமாக ஓவராக போகிறாங்க. ஏன்னா அமித் வந்து அந்த கிச்சனில் இருந்திருக்காரு. அப்போ வந்து இவங்க போய் ஏதோ ஒரு ஃபுட்டு கேட்டிருக்காங்க போல இருக்குது, இவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்த டைமில் வந்துட்டு சரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆளுங்க வந்ததுனால நீங்கள் வந்துட்டு போட்டு கொடுக்குறீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஆள் வந்தோடனே நல்லவங்க நடிக்கிறீங்களான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவர் வந்துட்டு சத்தியமாக இல்லைங்க, என் குடும்பம் மேலே சத்தியமாக அந்த மாதிரி இல்லை, மாற்றி பேசுகிறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அமித்துக்கோ 2-3 அக்யூசேஷன் வச்சிட்டாங்க, அதனால் அவருக்கு தாங்க முடியல. உடனே என் குடும்பம் மேலே சத்தியமாக நான் இல்லைங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப வேணுன்ட்டுமே அந்த சண்டையை வளர்த்து இந்த மாதிரி சொல்லாதீங்க, மாற்றி சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்காக வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பேசி, நான் நிற்கிறேன், நீங்கள் மாற்றி தான் பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அவர் ஒரு மாதிரி இதுக்கு மேலே இல்லைங்க பேசுகிறது, எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து பிரஜன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பிரஜன்கிட்டையும் விக்ரம்கிட்டையும், இல்லை நான் வந்து சொன்னேன் அவர் சாப்பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்கிட்டே வந்து தகவல் மாற்றி பேசுகிறாருன்னும் போது பிரஜன் சொல்கிறாரு, இல்லை அமித் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாரே அப்படின்னு. ஐயா கரெக்ட், அவர் பண்ணலை, ஆனால் திடீர்னு மாற்றி பேசிட்டாரு. இப்படி பொலைட்டாக அங்கே பேசியிருந்தால் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார். எதுவுமே பேசலை இத்தனைக்கும். இல்லைங்க மாற்றி பேசுகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, கடவுள் சத்தியமாக என் ஃபேமிலி மேலே சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாதுன்ட்டார். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்கன்னு அவரை போட்டு குற்றச்சாட்டுனா இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. அதே மாதிரி அங்கே போயிட்டு விக்ரம் கிட்ட சண்டை, கானா வினோத்துக்கிட்ட சண்டை. ஏன் நான் வந்து இந்த ரோல்னால் உங்களுக்கு கீழ்த்தரமான ரோலா, நான் இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. முதல்ல என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட கேரக்டர், இப்போ வேலைக்காரன் மாதிரி தான் நடிச்சாகணும். அவங்க சக கண்டஸ்டன்ட் வந்து ராஜாக்கு வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும். நானே கண்டஸ்டன்ட், நான் வந்து உனக்கு வேலை செய்யணும்னு நினச்சேன்னா அப்போ எதுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கணும்? புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறாங்க. என்னத்தை சொல்கிறது, சும்மா இந்த மாதிரி சண்டை போடுறதா இந்த மாதிரி லாய்க்கு. இவங்க முதலேருந்தே இப்படி தான், நடுவில் கொஞ்சம் அடக்கி வச்சாங்க, இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.